இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 49. இன்றைய நாளில் இணைச்சட்ட நூல் 26 முதல் 28 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, முதற்கனியும் தசம பாகமும். வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டை சுதந்திரித்த பிறகு நிலத்தின் விளைச்சலில் முதற்கனியை ஒரு கூடையில் வைத்து குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும். நன்றி அறிக்கை. என் தந்தை அழிந்து திரிந்த ஓர் எபிரேயர் என்று தொடங்கி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தங்களை விடுவித்த வரலாற்றை சொல்லி நன்றியுடன் காணிக்கையை செலுத்தப்பட வேண்டும். அர்ப்பணிப்பு. இஸ்ரேலர் ஆண்டவருக்கு புனிதமான மக்களாயிருப்பார்கள் என்றும் ஆண்டவர் அவர்களுக்கு தெய்வமாய் இருப்பார் என்றும் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதை குறிக்கின்றது. இரண்டாவது, கல் தூண்களும் சாபங்களும். யோர்தான் ஆற்றை கடந்தவுடன் பெரிய கற்களை நட்டி அவற்றில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை தெளிவாய் எழுத வேண்டும். பலிபீடம். செதுக்கப்படாத கற்களால் ஒரு பலிபீடத்தை அமைத்து ஆண்டவருக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். சாபங்கள். மக்கள் 2 பிரிவாக பிரிந்து கெரிசிம் மற்றும் ஏபால் மலைகளில் நிற்கப்பட வேண்டும். விக்கிரக வழிபாடு, பெற்றோரை நிந்தித்தல், ஏழைகளை ஏமாற்றுதல், அநியாயமான உறவுகள் போன்ற 12 செயல்களை செய்பவர்களுக்கு சாபம் உண்டாகும் என்று லேவியர்கள் சொல்ல மக்கள் அனைவரும் ஆமீன் என்று சொல்லப்பட வேண்டும் என்று 27ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவது, ஆசீர்வாதங்களும் சாபங்களும். இந்த அதிகாரம் விவிலியத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதங்கள். ஆண்டவரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார் நகரிலும் நாட்டிலும் ஆசி பெறுவாங்க. பிள்ளை பேரு, நிலத்தின் விளைச்சல், கால்நடைகள் ஆசி பெறும். எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்க. இஸ்ரேலர் மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய தேசமா உயரும். சாபங்கள். ஆண்டவரின் கட்டளைகளை மீறினா நோய், பஞ்சம், வறட்சி மற்றும் தோல்வி உண்டாகும். அவர்கள் கட்டிய வீட்டில் மற்றவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் நட்ட தோட்டத்தில் மற்றவர்கள் பலன் காண்பார்கள். இறுதியில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உள்ளாவார்கள் என்பதை 28ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. வாழ்க்கை பாடம். முதலாவது, நம் வேர்களை மறவாதிருத்தல். முதற்கனி செலுத்தும் போது தங்கள் முன்னோர்களின் எளிய நிலையை நினைவு கூற சொன்னது ஒருவன் தனது உயர்விலும் தன் கடந்த காலத்தை தாழ்மையுடன் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று நாம் இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் இறைவனின் கிருபை மட்டும் என்பதை உணர்ந்து முதல் நன்றியை அவருக்கு செலுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, சொல்லுக்கும் செயலுக்கும் ஆமென். சட்டங்களை சொல்லும் போது மக்கள் ஆமென் என்று சொன்னது அவர்கள் அந்த சட்டங்களின் விளைவுகளுக்கு தாங்களை பொறுப்பேற்றுக் கொள்வதை குறிக்கிறது. இறைவார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அது நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளுக்கு பொறுப்பேற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான். மூன்றாவது, கீழ்ப்படிதலே உயர்வின் திறவுகோல். 28ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்துமே நீ உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்த்தாள் என்ற நிபந்தனையுடனேயே தொடங்குகின்றன. உலக ரீதியான வெற்றிகளை விட இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் ஒரு மனிதனை உண்மையான உயர்வுக்கு கொண்டு செல்லும். நான்காவது, எச்சரிக்கையின் நோக்கம் அன்பு. சாபங்களை பட்டியலிடுவது மக்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, அவர்கள் அழிவு பாதையில் செல்லாமல் தடுக்கதான். ஒரு தந்தை தன் மகனை எச்சரிப்பது போன்றதுதான் இதுவும். வாழ்க்கையில தடைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம இறைவனின் பாதையிலிருந்து விலகி இருக்கிறோமா என்று நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளை நாமளும் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையோடு நாமும் பயணிப்போம். நன்றி.